மிஸ்ஸி சோ மச் தங்கம். நான் ஃப்ளைட் ஏறிட்டேன். ஃப்ளைட்ல தான் போயிட்டு இருக்கேன். மிட் நைட் 1 o'clock போல பஹ்ரைன் போயிருவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லையா செய்யணும். நானே கொஞ்சம் வீட்ல சொல்ல மாதிரி கேட்டுட்டு எடுத்துட்டு இருக்கலனால முடிய மாட்டேது. இவன் மெசேஜ் பார்த்தாலே இவனை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி ரிப்ளை பண்ணுவோம். பார்த்து சேஃபா போயிட்டு வா. அங்க போய் ரீச் ஆன உடனே எனக்கு மெசேஜ் பண்ணு. போட்டாச்சு. சந்தியா மெசேஜ் பண்ணிருக்கா. ஃபைனலி பண்ணிட்டாப்பா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மெசேஜ் காண்டி. எங்க போனான்னு தெரியல. எங்க போயிருந்த? எங்க போயிருந்தையா? எங்க வீட்டுக்கு எங்க மாமா அத்தை சித்தி எல்லாரும் வந்தாங்க. நாங்க ஷாப்பிங் போனோம். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஓ மேடம் ஷாப்பிங்லாம் போயிருக்காவல. ஓகேமா. ட்ரெஸ்லாம் எடுத்தியா? எடுத்தேன். மொத்தம் 8 ட்ரெஸ் எங்க மாமா வாங்கி கொடுத்தாங்க. ஓ பரவாயில்லையா, சூப்பர். அம்மா எப்பவும் போய் லண்டன் சேர்வா? எப்பவும் போய் லண்டன் சேர்வாயா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் போய் சேர்ந்துருவேன். இங்க இருந்து பஹ்ரைன் போயிட்டு அங்க இருந்து லண்டனுக்கு 7 மணி நேரம் ஃபுல் டிராவல் தான். ஓ ஓகே ஓகே. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மிஸ் யூ சோ மச். மேடம் எங்களை மிஸ்லாம் பண்ணதியல. அப்புறம் பண்ணாம இப்ப துணி எடுக்க போகும்போது கூட நீங்க இருந்திருந்தா சொன்ன அழகா நீ வந்திருப்பியே. உன்னை பார்க்கவாது செஞ்சிருக்கலாம்னு யோசிச்சேன். ஆனா நீதான் பார்க்க முடியாத தூரத்துக்குலாம் போயிட்டு இருக்கா. ஏன் பார்க்க முடியாது? அதெல்லாம் பார்க்கலாம். வீடியோ கால் பண்ணா பாத்துட்டு போறோம். என்னதான் வீடியோ கால்ல பார்த்தாலும் நேர்ல பார்த்து பேச மாதிரி இருக்காதுல, அததான் சொன்னேன். ஆமா ஆமா. வேற என்ன பண்ண? உன்னைய பொண்ணு கேட்டு வரணும்னா இப்படி எல்லாம் போய் தான் ஆகணும். ஏதாவது ஒண்ணு சொல்லி நீ வெக்கப்பட வச்சிரியா மக்களே? வாங்க சித்தியா. கொஞ்ச நேரம் இதுல குறுக்க சாச்சுக்கிட்டே மக்களே. வாங்க சித்தி படுத்துக்கிடுங்க. என்ன சந்தியா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குவே? சும்மா சித்தி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சும்மா காமெடியா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தால்வே அத பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்படியே அம்மா சரி சரி. நீ கீழ உட்கார்ந்துக்கிட்டியா? இல்ல நான் ஹால்ல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்க பாடுங்க. ஆட்டு மக்களே நிம்மதியா பேச முடிவா? எப்பா படுப்போம். என்ன அலுப்பா இருக்குது அங்கங்க அலைஞ்சிட்டு வந்தது. தங்கராணி ஏக்கவா அடுத்தாச்சு அதுக்குள்ள. ஆமக்க உடம்பெல்லாம் வலிக்குது. நீ எப்படிக்கா இப்படி துரு துருன்னு அலைஞ்சிட்டு இருக்கா? எங்க அலைஞ்சி? எனக்கும் குறுக்கோலிக்கு வந்தா வந்தேன். ஐயப்ப நீ படுத்துக்கிட்டியா? வேண்டாம் வேண்டாம் நீ படுத்துக்க. நான் இதுல கீழ பாய் போட்டு படுத்துக்கிட்டேன். ஏக்க நான் கீழ படுத்துக்கிட்டேன். நீ மேல வா. வேண்டாம் தங்கராணி பாடு. சீல ஏதாவது மாத்திரியா? ஏன் சீல ஒண்ணு தார ஏதாவது? வேண்டாம். சீல உடுக்கவே எனக்கு பிடிக்காது. நீ இப்ப சுடிதார் நைட்டின்னு போடதா இருந்தா நான் கூட ஒன்றிருந்து வாங்கி போட்டுக்கிடுவேன். நான் வீட்டுக்குலாம் வந்தா நைட்டி மாத்தினாதான் எனக்கு நல்லா இருக்கும். எப்படிதான் நாள் முழுக்க இந்த சீலையை உடுத்துட்டு நீ இருக்கியோ தெரியல. அதெல்லாம் பழவிட்டுடி. ஒன்னே அம்மா அப்பமே சுடிதார் போட விட்டாவ. நீ வெளியே டெய்லர் தைக்கிறதுக்காண்டி எல்லாம் போன. நான் எங்க போனேன்? வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அதனால நான் அப்படி போட்டே பழவல. பாவாடை தாவணி போட்டிருந்தேன். இப்ப சீலை உடுத்துட்டு இருக்கேன். நீ அப்பமே சுடிதார் போட்டு வெளியெல்லாம் போனனால இப்பவும் போடியா? எனக்கு அது போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிக்கா நான் கொஞ்ச நேரம் படுக்கேன். பாடு தங்கராணியா. ராத்திரிக்கு அந்த பிரியாணி கொஞ்சம் இருக்கு. அதையும் வச்சு சமாளிச்சிருவோமா? சரிக்கா அதே போதும். சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிரோம். நீயும் வந்தால படுத்துருவல்ல. இனிமேலாம் கடந்து எதுவும் செஞ்சுட்டு கிடக்காண்டானே. சரி சரி. நாங்க அதை சாப்பிட்டுக்கிடுவோம். நீங்க எப்படின்னு கேட்கதான் கேட்டேன். சுபின் கப்பா சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாவ. அவிய மத்தியானம் சாப்பிடல. ராத்திரி கொடுத்தாலும் அவிய சாப்பிடதான் செய்வாவ. இங்கதான் வந்து சாப்பிடியாவளா இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வரவளான்னு தெரியல. சொல்லிரு. இங்க சாப்பாடு நிறைய இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு வரேன்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிருமா? சரிக்கா சொல்லேன். ஒரு 7 மணி போல சொல்லேன்னு. சரி. சர்மி எடிங்க வா. அந்த பாயை எடுத்துட்டு வா. அவிய எடுக்க வேண்டியதுனே. படுத்து கிடக்க நீதான் கூப்பிடுவாவ. வாரேமா. சந்தியால எங்க? எம்முன்னாங்க. கொண்டா. அவ ஹால்ல தான் இருக்கா. ஹால்ல தானே பாய் இருக்கு. அங்க இருந்து எடுத்துட்டு வர சொல்லி இருக்கலாம்ல. அங்க பெட்ரூம்ல இருந்து என்னை கூப்பிட்டு எடுத்துட்டு வர சொல்லிய. எடி வாயில வந்த உடனே சர்மின் தான் வந்ததால கூப்பிட்டேன். நீ அங்க நடக்கற எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? வியானனே நம்ம கூப்பிட்டுப்பிய. உங்க மூத்த பிள்ளை வேலைக்கு போற. அவள ஒரு வேலை வாங்கிர கூடாது. என்னையதான் அவ்வளவு வேலையும் செய்ய சொல்லணும்னு எம்மா வாண்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. பாய் வந்துட்டு போ. கொஞ்ச நேரம் படுக்கட்டு. குறுக்கெல்லாம் வளைவு புடிங்க. என்ன கோவம் வரும் உனக்கு? எப்ப கோவமா மூக்குக்கு மேல வருவிட்டி. ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருவே. அதான் இப்போ ஒருத்தி போறாள. இனி உனக்கு ஃப்ரீயா தான் இருக்கும்னே. எப்பா எங்க ஃப்ரீயா இருக்கும்? போன பிறகு அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். வீடே எப்படியும் கலகலன்னு இருக்க கூடியது ஒரு ஆள் வீட்ல இல்லன்னா கஷ்டமா தானே இருக்கும். அதுவும் நம்ம கூடே கிடந்து வளர்ந்த பிள்ளை. முத தடவை எப்படி தனியா போகும்போதெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. அதுவும் சரிதாங்க. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஆமா தங்கராணி. சரி பாடு. நானும் கொஞ்சம் தூங்கி எந்திக்கேன். ஆட்டு சரி.
யோசனை தான். ஏன் என்னாச்சு? பிள்ளை வர இங்க இருந்து தனியா போறா, ஒத்தையில இருப்பா, எப்படி சமாளிச்சுக்கிடுவா? நம்ம இல்லாம இருந்துருவாளா ராணி? ஏன் பெரிய பிள்ளை தானே, இன்னும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்குது. கல்யாணம் கட்டி கொடுக்க வயசு வந்தாச்சு. இப்படி வேலைக்கு கொடுத்துக்கலாம் பயந்துட்டு இருப்பாவள அந்த காலத்துல. நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பிள்ளைகள் வேலைக்கு போயாச்சு. போறவ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. அவ இல்லாம வீடு என்னன்னு இருக்கும் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அவட்ட பேசாம இருந்தே 2 நாளா, அப்பமெல்லாம் தெரியலையோ? அது என்ன இருந்தாலும் பிள்ளைகிட்ட பேசாம இருந்தாலும் அவ வீட்டுக்குள்ளதானே இருக்கா, நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்கா. அங்கங்க போவா வருவா எல்லாம் பாத்துக்கிடலாம். இது பேசினாலும்ல தூரத்துல இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. அப்ப ஒண்ணு செய்வாங்க, வேலைக்கு விடண்டா, கல்யாணமும் பண்ணி அனுப்பாண்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு. நம்ம கூட வச்சுக்கிடுவோமா கடைசி வரை? அது எப்படி ராணி வைக்க முடியும்? தெரியல, மாறி என்னத்துக்கு போட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கறியே? ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வேற வீட்டுக்கு போக கூடியவதான். அதனால இப்பமே போட்டு இப்படி சங்கடப்பட்டுட்டு இருந்தா பரவலா ரொம்ப வேதனையா இருக்கும். சும்மா இருங்கங்க, அந்த டீய குடிங்க. சொல்லதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு தான் மனசே கேட்க மாட்டேங்க பாத்துக்க. சரி குடிங்க, 2 நாள் ஒரு மாதிரி இருக்க மாதிரி நம்மளுக்கே பழவிடும். நீ என்ன இவ்வளவு இதா பேசியா? நானும் உங்க கூட சேர்ந்திருந்தா அழுதுட்டு இருந்தா பிள்ளைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? நம்ம 2 பேரும் மூஞ்சி சோகமா வச்சுட்டு அவளை அனுப்பணும். மத்தியானம் சென்னைக்கு கிளம்புறிய, அதுக்குள்ள அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும், சமைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. ஆமா, பிள்ளை இன்னைக்கு பரப்படியல்ல, அவ மட்டன் சுக்கா நல்லா ஆசைப்படுவாள்ல ராணி, வச்சு கொடுத்துருதியா? நான் 1 கிலோ வாங்கிட்டு வரேன். என்ன சொல்லா? எங்க மட்டன் குழம்பு செய்ய தெரியும், மட்டன் சுக்கா எப்படி செய்யணும்னு தெரியாத. அதான் யூடியூப திறந்தாலே நிறைய வருவல, அதுல பாத்துக்கிடலாம். பார்த்து அதே போல செய். பெரிய வேலை இழுத்து விடுவாவ. யார் ராணி? அவளுக்கு பிடிச்சத வச்சு அவ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவா. நான் மீன் குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். அது உனக்கு பிடிக்காத நீ செஞ்சுட்டே இருக்காத. அந்த பிள்ளை என்னைக்கு மீன் குழம்பு தின்னு, மீன் பொரிச்சதுன்னா தும்பா. வேணா மட்டன் சுக்கா வச்சு மீனை பொரிச்சு கொடு. சரி சரி செய். மீன் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வாங்க பொரிக்கிறதுக்கு. மாதிரி மட்டன் 1 கிலோ எடுத்துட்டு வாங்கன்னு. ஆட்டாட்டி எடுத்துட்டு வரேன். ஏப்பா, இன்னைக்கு பரப்படணும். இந்த ரூம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னோட பெட், இந்த ரூம், எங்க வீடு எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். ஆனா என்ன செய்ய, மேரேஜ கொஞ்சம் தள்ளி போடனா 1 வருஷம் வேலை பார்த்தாதான் முடியும். அதுக்காண்டியாவது பெய்தான் ஆகணும். இதுவரை எங்க அம்மா அப்பா இப்படி விட்டுட்டு எங்கேயுமே இருந்ததில்ல. பாட்டி வீட்டுலனாலும் பாட்டி தாத்தாயாவது இருப்பாவ. இப்ப போற இடத்துல ஒரு ஆள் கூட தெரிஞ்சாலா இருக்காதே. அதுவும் இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல. நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. ஆனாலும் அம்மா அப்பா கிட்ட காமிக்க கூடாது. போன் கடந்து அடிக்குது. யாருக்கு போன் அது? சந்தியாக்கு போன் பண்ணா சத்தம் கேக்குது. சந்தியா உறங்கிட்டுல கிடந்தாவா? என்ன உறக்க போன் அடிக்க சத்தம் கூட கேட்காம? ஏடி இந்த ரூம்ல எல்லாம் சத்தம் கேக்குது. இங்கதான் இருக்குது. யாரு? இவ ஃப்ரெண்ட் அந்த பிள்ளை. ஹலோ ஹலோ, எத்தனை ரெஜி பேசிங். தெரிவு சொல்லு மக்களே. சந்தியா எங்க? நல்ல உறக்கமத்துக்கு என்ன கொண்டு குடுக்கீன்னு? சரி சரி குடுங்கட்ட. சந்தியால என்னம்மா, என்ன டீ
இருந்தாலும் எங்க வீட்டை மிஸ் பண்ணுவேன். ஆனாலும் ரெஜி வர்றது கொஞ்சம் சந்தோஷம் தான். வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுவோம். இவளு காலேஜுக்கு போன இப்படி உறங்கிட்டு கிடக்கா. ஏ சர்மி. என்னம்மா? என்ன இன்னும் எந்திரிச்ச பாடில்ல? உறக்கமா வருமே. உறக்க வர உனக்கு. காலேஜுக்கு போனா மட்டும் எந்திரிச்சு கிளம்பு. மணி 7:30 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துல பரப்பிட்டு போகணும். கடைசி 10 நிமிஷத்துல நான் துடிச்சிட்டு கிடப்பா. ஏம்மா நான் அன்னைக்கு போவல. ஏன் என்னத்துக்கு? ஏம்மா அதான் அக்கா சென்னை போறாளம்மா. அதுக்கு சென்னையில கொண்டு விட்டுட்டு வர போறா? இல்லம்மா அவ போகும்போது நான் வீட்ல இருந்து அவளை வழி அனுப்பி வைக்கண்டாமே. மாறி நான் போகும்போது அவ இருப்பா, வரும்போது அவ இருக்க மாட்டேலமா. அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அப்ப இப்ப நம்ம அவ போறது உனக்கு கஷ்டமா இருக்காதோ? இருந்து வழி அனுப்பி வச்சா சந்தோஷமா இருப்பா அப்படிதானே? ஏம்மா இதுவும் கஷ்டமாதாம இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிடேம்மா. நாளையில இருந்து கரெக்டா போயிருவேன். நீங்க சொல்லாட்டி நான் ஓடிடுவேன். வீட்ல நீ தனியா தான் இருப்பேன். அவ எல்லாமே எனக்கு போர் அடிக்கும். அதனால நாளையில இருந்து கரெக்டா போயிருவோமே. உங்க அப்பாட்ட போய் கேளு. என்னதாவது சொல்லி எண்ணி மயக்கிடுவாள்வ. அப்பா போவான்னு சொன்னா போவணும், அப்பா வேண்டான்னு சொன்னா இரு. சரிம்மா. அப்பாயை கூட சமாளிச்சிடலாம். எங்க அம்மா முதல்ல போய் எங்க அப்பாட்ட சொல்லி வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிருங்கன்னு சொல்லிடுவாவ. அவைய சொல்ல போறதுக்குள்ள ஓடணும். எங்க இது யாமிட்டி இப்படி குதிக்க பயந்துட்டேன். ஏமக்கா இப்பதான் உறக்க தடவல அப்படியே கட்டில கிடந்தா கண்ணு கூட திறக்காம எனக்கு முன்னாடி இப்படி குதிச்சு வந்து நிக்கல. ஏ செல்ல மம்மி, உங்க ஐடியா எல்லாம் எனக்கு தெரியும். என்ன ஐடியா? அப்பாட்ட போய் கேட்டுக்கன்னு சொல்லிட்டு நைஸா அப்பாட்ட வந்து அவ காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. நீங்க போவான்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவிய. அட நான் அப்படி நினைக்கவே இல்லடி. நீயா நினைச்சு ஏதாவது ஒன்னு சொல்லு. எனக்கு தெரியுமே. என்னதுமா? எப்ப நான் காலேஜுக்கு போவலன்னப்ப ஏமக்களே லீவா? லீவ்னா எதுக்கு இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? காலேஜ் உண்டு. அக்கா சென்னை போறாளப்ப வழி அனுப்பி விடணும்ல. நாளையில இருந்து கரெக்டா போயிருவேன்னு. சரி சரி, அத கேட்கறதுக்கு தான் இப்படி குதிச்சு வந்தியா? ஆமாப்பா. பாத்தியலா எம்மா? அப்பா உடனே ஓகே சொல்லியாச்சு. சரி சரி போ. எப்படி? வீட்ல தான இருக்க. அந்த பாத்திரத்தை கழுவு போ. எம்மா எப்படி? போங்கம்மா போய் பாத்திரம் கழுவி வீட தூத்து போடுங்க. அம்மா எல்லாம் வேலை செய்யணும் போ. நாமளும் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்ப ஒழுங்கு மரியாதை காலேஜ் பேரு. அம்மாக்கு கூட மாட செஞ்சு கொடு மக்களே. வீட்டுல தானே இருக்கா. இன்னைக்கு அக்கா வேற பரப்படணும். அக்காக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். கொஞ்சோண்டு தானே பாத்திரம் கிடக்கு, கழுவி கொடுத்துரு. எப்ப நீங்களும் அம்மை கூட சேர்ந்து இப்படி சொல்லுதிய? இதுக்கு நான் காலேஜுக்கே போறேன். இது அக்கால மாதிரி வழி அனுப்பி விடலனா அவ வரும்போது அவ இருக்க மாட்டலட்டி உனக்கு ஒரு மாதிரில இருக்கும். பரவாயில்ல, நான் கிளம்பி. பாத்தியலா சரியான சுவாம்பேரி பிள்ளைவ. ஒரு வேலை செய்யறதுக்கு வக்கு கிடையாது. இப்ப காலேஜுக்கு ஓடியாலாம். அத முதல்ல பெயர் கொண்டியதானே. ராணி விளையாடாத. சர்மி வீட்டுல இருக்கட்டு. மாதிரி சந்தியாளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். எங்க நான் நேத்தே முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் அவ என்ன சொல்லியான்னு பாக்கிறதுக்கு சும்மா விளையாண்டு பார்த்தேன். ஆனாலும் வேலை கல்லியெல்லாம் இருக்கா. செய்வா செய்வா. காலையில எந்திரிச்ச உடனே வேலை சொல்லுவாவ. ஒரு டீய குடுத்துட்டு மாதிரி சொல்லி அவ செய்வா. சரி சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன். கூட எடுத்துட்டா.